இப்போ அசோக் மேத்தா கமிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 1977ஆம் ஆண்டு டிசம்பர் ஜனதா அரசாங்கத்தில் அப்ப ஜனதா பார்ட்டி தான் மொராஜி தேசாய் இங்க பிரதம மந்திரியா செயல்படுறாரு. அசோக் மேத்தா தலைமையில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவன கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டது. 78 ஆகஸ்ட் தனது அறிக்கையை சமர்ப்பித்தார் அசோக் மேத்தா. மேலும் சீர்கேடுகள் அமைந்து வரும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் புதுப்பிக்கவும் மற்றும் வலுமைப்படுத்தவும் 32 பரிந்துரைகளை முன்வைத்தார். 132 பரிந்துரைகளை முன்வைக்கிறார் அசோக் மேத்தா கமிட்டி. இந்த அசோக் மேத்தா என்பவர் தனது கமிட்டி மூலமாக இந்த பஞ்சாயத்து ராஜை மேன்மேலும் மென்மைப்படுத்த 132 பரிந்துரைகளை முன்வைக்கிறார். இதன் முக்கிய பரிந்துரை 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை நீக்கிவிட்டு அதற்கு பதில் 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை நம்ம வைக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்த்தோம்ல முன்னாடி பார்த்தோம் 3 அடுக்கு, இந்த 3 அடுக்கை நீக்கிட்டு 2 அடுக்கு இருந்தா போதும் சொல்றாரு. அந்த 2 அடுக்கு என்ன? மண்டல பஞ்சாயத்து பல கிராம குழுக்களை உள்ளடக்கிய மக்கள் தொகை 15,000 முதல் 20,000 வரை இருக்க வேண்டும். இது மண்டல பஞ்சாயத்து 15,000 முதல் 20,000 வரை இருக்க வேண்டும். ஜில்லா பரிஷத் மாவட்ட அளவில் இது 2 போதும். இடைநிலை என்று தேவையில்லை. கிராம பஞ்சாயத்து ஒரு அளவுலையும் கிராம குழுக்கள்னு சொல்லுவாங்க, கிராமிய சபைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கிராம சபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அப்புறம் மாவட்ட அளவிலான ஜில்லா பரிஷத் இது 2 போதும். இடைநிலையில நாம ஒண்ணு பார்த்தல, பஞ்சாயத்து சமிதி என்ற ஒரு இடைநிலை அரசு முறை, அந்த இடைநிலை என்பது வேண்டாம் என்பது அசோக் மேத்தாவின் கருத்தாக விளங்குகிறது.